அமித்ஷா ஐயாவும் மோடி ஐயாவும் காவிரி தண்ணி பிரச்சனையை கூட நாங்கள் சால்வ் பண்ணிடலாம் முடியல. கோதாவரியிலேருந்து மாதம் வருஷத்துக்கு 300 டிஎம்சி திறந்து விடுறேன்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க 2019. இந்த 5 ஆண்டுகளாக அதை செய்யலை. இன்றைக்கி காவிரியில் தண்ணி இல்லை, கொள்ளிடத்தில் போய் வீராணத்தில் ரொம்ப மெட்ராஸுக்கு குடி தண்ணீருக்கு போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி போராட்டம் வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே இப்போ தண்ணியை திருப்பி விட்டேங்கிறாரு. விவசாயிகள் கேட்டால்தான் தருவதாக சொல்லுகிறார்கள். எங்களுக்கு லாபகரமான விலை வேணும்னு சொன்னால் தரமாட்டேங்கிறாங்க. மோடி ஐயா சொன்னார் 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்னு இப்போ 23 ரூபா கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா 1 ரூபா சேர்த்து 24 ரூபா தரேன்னு இருக்காரு. 54 எங்கே, 24 எங்கே? அதே போல் 2700 ரூபா வித்த கரும்புக்கு 8100 ரூபா தரேன்னு மோடி ஐயா சொன்னாங்க. ஆனால் கொடுக்கறது இப்போ 3150 தான். விவசாயிகளை இப்படி இப்போ இது அநியாயம் பண்ணுறாங்க. வேளாண் விஞ்ஞானி எல்லாம் எங்களை மாற்றுப்பயிர் செய்யுங்க, நெல்லை மட்டும் போடாதீங்க, கரும்பு வாழையெல்லாம் போடுங்க, அப்போ தான் நிலம் வளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வேளாண் விஞ்ஞானி. இங்கே வருவாய் நீதிபதி ஒருத்தர் வந்து நெல் தான் சாடி போடணும், கரும்பு வாழையெல்லாம் போட்டிங்கன்னா நிலம் கெட்டு போயிடும் அப்படின்னு குத்தகையை கேன்சல் பண்ணுறாரு. இப்படி ஒன்றுமே தெரியாத ஆட்களெல்லாம் நீதிபதிகளாக போட்டு ஏன் எங்கள் உசுரை எடுக்கிறீங்க? நடவடிக்கை எடு என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அதே போல் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காவிரி தண்ணி வந்தோம். இப்போ அவன் தண்ணி விட மாட்டேங்கிறான். கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு 30 லட்சம் ஏக்கர் நம்ம சாடி பண்ணோம், இப்போ அவங்க 30 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுறாங்க. நஷ்டேடு உச்சநீதிமன்றம் சொல்கிறதுனால அதை வச்சு 1 லட்சம் கோடி நஷ்டேடு வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 40,000 ரூபா நஷ்டேடு கொடுக்கணும் முதலமைச்சரை கேட்கணும் உச்சநீதிமன்ற வழக்கு போட்டு. அதுவரை இந்த கூட்டுறவு கடன்லாம் வாங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்குறோம். அதே போல் இந்த காவிரி நீர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் சொல்ல மாதிரி தண்ணி திறந்து இல்லைன்னா கோதாவரியிலேருந்து தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு அதையும் கேட்க வந்திருக்கோம் இன்றைக்கி. அதே போல் இப்போ எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பையன்களுக்கு கொடுக்குறாரு, பெண்களுக்கு கொடுக்குறாரு. விவசாயிக்கும் 60 வயது இருந்த விவசாயிக்கெல்லாம் மாதம் ஒரு 5000 ரூபா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழக முதலமைச்சரை கேட்டு தான் இந்த ஊர்வலம் இப்போ போகிறோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. கலெக்டர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறோம். எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முதலமைச்சருக்கு அனுப்ப சொல்கிறோம். நிறைவேறினால் எங்களுடைய போராட்டத்தோடு சரி, இல்லைன்னா எல்லாம் போய் மெட்ராஸில் உட்காந்துக்க போகிறோம்.